என் பொம்மை உடைச்சியா? என் பொம்மை என் பொம்மையை ரெடி பண்ணி கொடு. என் பொம்மை என் பொம்மையை நீ தான் ரெடி பண்ணி கொடுக்குற. என் பொம்மை என் பொம்மை என் பொம்மையை நீ திருப்பி தா. சொன்ன கேளு, சத்தம் போடாத, சத்தம் போடாத. வேண்டாம், இரு, சத்தம் போடாத. அழாத அழாத, ஒண்ணு இல்ல, சத்தம் போடாத. சொன்ன கேளு, சத்தம் போடாத. என் பொம்மையை நீ திருப்பி தா. சரி பண்ணி கொடு. அதை வச்சு ஒட்டி கொடு. ஒட்டி தா. ஒட்டி தா. நீ அழாத அழாத. ஒட்டி தா. ஒட்டி தா. சரி, ஒட்டி தரேன், ஒட்டி தரேன். அழுகாத அழுகாத அழுகாதன்னு சொல்றாங்க. அங்கிள் ஒட்டி தரேன், ஒட்டி தரேன். ஒட்டி தரேன், ஒட்டி தரேன், ஒட்டி தரேன். அழக்கூடாதுன்னா அங்கிள் ஒட்டி தரேன். இங்க பாரு. ஓகே, Thank you, uncle.
அங்கிள் நீங்க ஏன் போறீங்க? நான் போகணும். ப்ளீஸ் அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருங்க, விளையாடிட்டு போலாம். அங்கிள் இப்போ போயிட்டு இன்னொரு டைம் வரேன். ப்ளீஸ் அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருங்க. கை விடுறா தம்பி. ஆ ஆ ஆ ஆ ஆ. கை விடு, அங்கிள் போகணும். விடு. டேய், அழாத அழாத. ஏய், ஏய், அழுகாத சொல்றேன்ல. கையை விடு தம்பி. கையை விடு. அழுகாத சொன்னா கேளு, அழாத. என் கை வலிக்குது. டேய், இங்க பாரு, அழாத அழாத. சொன்னா அழாத அழாத. சத்தம் போடக்கூடாது. அழாத அழாத சொன்னா கேளு, அழாத. ஹலோ சார், ஒரு ஷிப்மெண்ட் வந்திருக்கு. ஓகே சார், இங்கேயே வச்சிடுறேன். இங்க பாரு, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. அழாத சொன்னா கேளு, நான் சரி பண்ணி தரேன். அங்கிள் சரி பண்ணி தரேன். அங்கிள் சரி பண்ணி தரேன் சொல்றேன். வா 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 வா. இல்ல அங்கிள் சரி பண்ணி தரேன், ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, ஓகே அங்கிள் சரி பண்ணி தரேன். ஓகே வா வா. பாரு 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 பாரு. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல கண்ணா, இங்க பாரு. ஓகே அவ்வளவுதான். போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இது வலிக்காது வலிக்காது சொல்றேன்ல. நம்ம 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 வெளியே போலாமா? வெளியே போலாமா? அங்கிள் கூட வரியா? நம்ம வெளியே போயிட்டு இதை சரி பண்ணிடலாம். சரியா? போலாமா? ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்றாங்க. வா. சிஸ்டர், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. பிரெக்னன்சி இப்போ 5th வீக்ல இருக்கு. உங்களோட டெசிஷன் அபார்ஷன் அப்படின்னா அடுத்து வர 3 வீக்ஸ்க்குள்ள பண்றது தான் சேஃப்.
அண்ட் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இங்க பண்ண முடியாது, இது இல்லீகல். நீங்க ஊருக்கு போக ரெடின்னா அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஊருக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் சார்ஜஸ், கிளினிக்கல் எக்ஸ்பென்சஸ், மற்ற செலவெல்லாம் இங்க டெலிவரி எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லை மேடம், பணம் பிரச்சனை இல்லை. மனோஜ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான் எங்கள் பையன். எஸ். முதல் குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு ரெண்டாவது குழந்தைக்கும் அப்படியே ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் புது குழந்தை வரும்போது முதல் குழந்தை சரியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எனிவே, நல்லா யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுங்க. பிபி கொஞ்சம் கம்மியாக காட்டியிருக்கு, இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. One kids meal with extra fries. ஓகே சார், தேங்க்யூ. பாலு, உன் கட்டாயத்தால தான் நான் அபார்ஷன் பண்றேன், நீ ஒன்றும் யோசிக்க வேணாம். எனக்குமே இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இன்னொரு குழந்தை வந்தா என்ன ஆகுன்ற ஒரு குழப்பத்துல தான் இருக்கேன். எனக்கு இருக்க லீவை நான் அப்ளை பண்றேன். இப்போ இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது நம்ம அவனையும் கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கே ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூலில் அவனுக்கு அட்மிஷன் ரெடி பண்ணலாம். அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணல பாலு. நம்மளையும் பார்க்காம அவன் எவ்வளவு நாள் தான் இருப்பான்? இங்க ஏதாவது ஸ்கூல்ல பிரச்சனை வந்தா அவனை உடனே போய் நம்ம 2 பேரும் பார்க்க முடியும். ஊருக்கு போனா யார் போய் பார்ப்பாங்க? அப்போ நாமளும் ஊருக்கே போயிடலாம். நான் சுதீஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அபார்ஷனுக்கான ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். நான் எப்படியும் வேலையை விட தான் போகிறேன். எனக்கு ஒரு இன்வெஸ்டர் செட் ஆகிருக்காங்க. நம்ம பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். How much? 380. அங்கிள் எனக்கு அது வேணும். பலூன் பலூன். எனக்கு அது வேணும்னு சொல்றேன்ல. ஃபர்ஸ்ட் நாம போய் டாக்டரை பார்த்துடலாம். திரும்பி வரும்போது அங்கிள் வாங்கி தரேன். நீ கத்தாத கத்தாத. இங்க வா. நான் சொல்றது கேளு. அங்கிள் நான் வாங்கி தரேன். சரி வா. 10 10 10 10 10 10 வாங்க வாங்க வாங்கிக்கங்க 10 10. ஒன்னு தம்பி புடி. என்கிட்ட 500க்கு சேஞ்ச் இல்லை. இங்கே இருக்கீங்களா? சேஞ்ச் மாத்திட்டு வந்துடுறேன். போலாம். அவனை சாப்பிட வச்சுட்டு தூங்க வை. சரி. மதியமே அவன் எதுவும் சாப்பிடல.
போத்தன், எங்கடா இருக்க? நீ உடனே கிளம்பி மணாமால் வா. என்ன விஷயம்? டேய், அன்னைக்கு ஒரு ஆளை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்காரு. நீ வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணு. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலடா. இப்போ போய் என்ன பேசுறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நாளைக்கு ஊருக்கு போறாரு. நீ வந்து ஒரு ஐடியா மட்டும் கொடு, கன்வின்ஸ் ஆயிடுவாரு. சரி, ஓகே. வா. டாக்டரை பார்க்கணும். பேர் என்ன? அமீர். ஏஜ்? 27. ஐடி? அது இத பையனுக்கு பார்க்கணும். அப்போ பையனோட பேர் தானே சொல்லியிருக்கணும். ஆன்ட்டி கேட்குறாங்கல்ல, பேர் சொல்லு. ஜப்பு ஜெஃப்ரான். ஜெஃப்ரான். ஏஜ்? 7. ஐடி? இன்சூரன்ஸ் இருக்கா? சாவியா? அது அங்கதானே இருந்துச்சு. பாலு, இப்பதான் நீ ஃபிளாட்டுக்கே போயிருக்கியா? அப்ப இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கானா? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ உன் பேக்கில் கொஞ்சம் பாரு. என் பேக்ல சாவி இல்ல பாலு. நான் அங்கதான் வச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஃபோனை வை. வாட்ச்மேன்கிட்ட இன்னொரு கீ இருக்கும், நான் வாங்கிக்கிறேன். அங்கிள், என்னோட கை. ஏன் கிட்ட கொடு போன் அட. ஒன்றும் தேவையில்லை. பணத்துக்கு அமீர் தான் கால் பண்ணுறான். கால்லையும் கால் பண்ணுவான். How to remove glue from skin? For super glue of skin, start by washing your hands with warm அங்கிள், saline எனக்கு water, உச்சா போகணும். which will help loosen the glue. அங்கிள், எனக்கு இப்போ உச்சா Then போகணும். rub from vegetable oil, அங்கிள், எனக்கு இப்போ உச்சா and போகணும். this will definitely help you. அங்கிள், எனக்கு உச்சா அர்ஜென்ட்டா வருது. வா வா அங்கிள், அர்ஜென்ட்டா உச்சா வருது. போ. நான் இங்கே தான் போக மாட்டேன். நான் பாத்ரூம்ல தான் போவேன். நீ உச்சா போகணும்னா இங்கேயே போ. நான் ஓ பாத்ரூம். சரிடா, கத்தாத வா, பாத்ரூமுக்கு போலாம் வா. அங்கிள், எனக்கு உச்சா வருது. சரி. அங்கிள், எனக்கு உச்சா வருது. வா வா, உள்ள போ. அங்கிள், நீங்க வெளியே இருந்தா தான் நான் உச்சா போவேன். அது முடியாது. அங்கிள், நீங்க வெளியே இருந்தா தான் மோதிரம் போவேன். இங்கேயே போடா, அங்கிள் நீங்க பார்க்கல. வெளியே இருங்க. அங்கிள், ஏய். நீங்க உள்ள வர வேண்டாம், வெளியே இருங்க. அங்கிள் 2 கண்ணையும் நல்லா மூடிக்கிறான்டா. அது முடியாது. அங்கிள், நீங்க சரிடா, வெளியே சத்தம் இருந்தா போடாத, போதும். சத்தம் போடாத. அங்கிள், டேய், வெளியே நான் சொல்றத கேளுடா. இருங்க. ஹலோ சார். அமீர், காசு தரேன்னு சொல்லி என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் காசு வரல. சார், நான் பண்ணிடுறேன் சார். இப்போ பண்ணிடுறேன். எப்படியாவது பண்ணிடு, அதான் உனக்கு நல்லது. புரியுது சார். ஆ. ஜப்பு, அழாதடா கண்ணா.
அங்கிள் க்ளீன் பண்ணி விடுறேன். அப்புறம் நம்ம புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஆ? அழக்கூடாது. சாரி. என்னாச்சு எதுக்கு இவ்வளவு லேட்டா கதவு தட்டுறீங்க? இல்ல அது டைம் என்னாச்சு? சும்மா வந்து டொக்கு டொக்குன்னு கதவு தட்டிட்டு இருக்கீங்க. 6K சாவி தேதோ. ஏங்க இந்த நேரத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு கீயை கேப்பீங்க, நான் எடுத்து கொடுக்கணுமா? எப்படி எடுத்து தர்றது? தேதோ. சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். யோ ஸ்டெஃபி, கொஞ்சம் பொறுமையா இரு. சாவி நான் செக்யூரிட்டி கிட்ட கேட்டிருக்கேன். சரி. இது ஓகேவா? அது வேண்டாம். இது? அதுவும் வேண்டாம். இது? அதுவும் வேண்டாம். அப்புறம் என்னதான் வேணும்? இது போதும். எது? இது. இதுவா? அது இல்ல, அது. இதா? இது போதும். இது ஓகே. இது போதுமா? வேற எதுவும் வேண்டாமா? இல்ல வேண்டாம். இங்க எங்க வாஷ்ரூம் இருக்கு? அது அங்க போனீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே இருக்கும். ஓகேவா? சரி. அங்கிள் பார்க்காதீங்க. பார்க்கல. இந்தா போட்டுக்கோ. அங்கிள் இந்த டிஷர்ட் போட்டு விடுங்க. கண்ணா, அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு டிஷர்ட் மாத்தி விடட்டுமா? இல்ல வேண்டாம், நான் இப்பவே போடணும். இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு மாத்திக்கலாம். ஓகே. இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சோ? உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்போ உனக்கு என்ன வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சது. ஒரு அப்பாவா நான் இதா பண்ணணும்ல. நீ என்ன பார்க்குற? நம்ம படத்துக்கு போனோம்ல. வா அமீர். வாஜிப்போ, எப்போ படம் ஆரம்பிக்கும்? நீ வா. எனக்கு படம் பார்க்கணும். ஜெப்போ, ஜெப்போ. ஜெப்போ. பாலு, என்னாச்சு? ஃப்ளாட்டுக்குள்ள வந்துட்டான். சாவி கிடைச்சிருச்சு. சரி, அவங்க அவன் தூங்கிட்டான். பால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டான். வலுன உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். ஜெப்போ, ஜெப்போ. ஜெப்போ, ஜெப்போ, ஜெப்போ. டேய், போத்தா, நீ தூங்கிட்டியா? உடனே இங்க வரியாடா? இல்ல, நான் ஃபிளாட்டுக்கு இப்பதான் வந்தேன். ஜெப்பு காணோம்டா. யாரோ உள்ள வந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் உடனே வரியா?
ஜெப்பு நீங்க என்ன படத்துக்கு கூட்டிட்டு ஜெப்பு, போறேன்னு தானே சொன்னீங்க. சத்தம் போடாதடா. ஏன் சரி, நான் இப்படி கூட்டிட்டு போறேன். பண்றீங்க? என்ன படத்துக்கு டேய், கூட்டிட்டு நான் போங்க. கூட்டிட்டு போறேன். ஏன் இப்படி சத்தம் போடாம பண்றீங்க? கூட்டிட்டு போறேன். படத்துக்கு கூட்டிட்டு போங்க. சொன்ன- நான் இப்பவே உடனே படம் பார்க்கணும். கத்தாத. என்ன சத்தம் படத்துக்கு போடாத. கூட்டிட்டு போங்க. வேண்டாம். டேய், என்ன படத்துக்கு சொன்னா கேளு. கூட்டிட்டு டேய், போங்க. கை வலிக்குது. என்ன படத்துக்கு கூட்டிட்டு போங்க. அங்கிள் என்ன படத்துக்கு கூட்டிட்டு போங்க அமைதி. அங்கிள். அங்கிள் படம் எப்போ ஆரம்பிக்கும்? இரு இதோ இப்போ ஆரம்பிச்சிடும். இங்க இருந்து படம் பார்க்க முடியுமா? ம் பாரு. ஒரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன கிளி இருந்துச்சாம். அந்த சின்ன கிளி இந்த காட்டுக்குள்ள பறந்து பறந்து சந்தோஷமா இருந்துச்சாம். ஆனா ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வந்து இந்த கிளிய பிடிச்சு கூண்டுல அடைச்சிட்டானா. கிளி ரொம்ப சோகமாயிடுச்சு. அந்த கூண்டுக்குள்ளேயே கிளி மாட்டிக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் கிளிக்கு என்னாச்சு? ஒரு நாள் அந்த வழியா வந்த ஒரு திருடன் இந்த கிளி கத்துறத கேட்டானா. அப்ப அந்த திருடன் என்ன பண்ண தெரியுமா? மெதுவா வந்து அவன் இந்த கூண்டை திறந்து கிளிய பறக்க விட்டானா. கிளிக்கு ரொம்ப சந்தோஷமாகி அது பறந்து 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 தூரமா போய் இப்படி போயிடுச்சான். அங்கிள், எனக்கு வேற ஒரு படம் சொல்றீங்களா? இங்கே எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டேன். நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு வர போன கேப்பில் இங்கே யாரும் நுழைஞ்சிருக்காங்க. கபோர்ட்லாம் திறந்துருக்கு. நம்ம போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப? உள்ளே உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியே போனேன்னா முதல்ல அவங்க உங்கள் 2 பேரை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உள்ளேயே கண்டுபிடிச்சிட்டாலும் உங்களை ரிலீஸ் பண்ணுற முடிவு கோர்ட்டு தான் எடுக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ஏண்டா அட்லீஸ்ட் ஒரு கேமராவாவது வச்சிருக்கலாம்ல. சரி விடு, அவன் எங்கெல்லாம் போவானோ அங்கெல்லாம் போய் தேடி பார்ப்போம் வா. ம், யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வழக்கமாக சாவி வைக்கிற இடம் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அங்கிள் போன். ஏய், கொஞ்சம் நஃப்ல, அமீரே, என்னடா ஆச்சு? பண்டு கிடைச்சதா? டேய், நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஹலோ ஹலோ. சாரி அழாத இருக்கணும். அழாத. சாரி. அங்கிள், எனக்கு பசிக்குது. வா, நம்ம சாப்பிட போலாம். ஜெப்போ, இந்த இடத்துக்கு வருவானா என்ன? போயிருப்பான். சில நேரத்தில் திடீர்னு மேலே வருவான். ஜெப்போ, இங்க இல்ல இல்ல வா. என்னாச்சு? எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்போ என்ன வேணும்? சொல்லு, என்ன வேணும்? இல்ல, என்னோட பையனை நீ உன்னோட பாத்தியா? பையனா? போன வாட்டி வந்து சாவி கேக்குற, இந்த வாட்டி வந்து பையனை கேக்குற. என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உன்னோட வேலை தானே? எது ஏன் வேலையா? உன் புள்ளைய பாத்துக்கிட்டு ஏன் வேலையா? வேலையை தான் என்னையா? பார்க்க சொன்னேன். டேய் கொஞ்சம் சும்மா மேல இருடா. கை வைக்கிற? ஏய், என்ன நினைச்சிட்டு கத்தாத, இருக்க? கொஞ்சம் கத்தாம இரு. நைட்ல கூட அட தூங்க கூடாது. கத்தாதப்பா. சாரி. என்ன இந்த வேணும்? பில்டிங்ல சிசிடிவி இருக்குல்ல? சிசிடிவி இருக்கு. ஆனா சிசிடிவி பார்க்கிறது என்னோட வேலை இல்ல சார். அது கம்பெனி தான் பார்க்க. அவங்க கிட்ட கேளுங்க. என்னால இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் என்ன தூங்க விடுறீங்களா? ஓகே, சாரி. நீ வாடா. பா, போதும், மறுபடியும் அது தொந்தரவு பண்ணாதீங்க. கம்பெனிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா?
சாப்பிட ஏதாவது இருக்கா? கடையெல்லாம் சாத்தியாச்சே, எல்லாம் காலி. அங்கிள் எனக்கு பயங்கரமா பசிக்குது. அங்கிள் வாங்கி தரேன்டா. ஐயோ, சப்பாத்தி முட்டைக்கறி தான் இருக்கு, பரவாயில்லையா? அது போதும். மண்ணாங்கட்டி முட்டைக்கறி. கொஞ்சம் இந்த ஃபோனை சார்ஜ் போடுறீங்களா? நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன். என்னடா ஏதோ புலம்பிட்டே வந்த? மணி ஏற்கனவே ஒன்று ஆயிடுச்சு. ஏன்டா அந்த குழந்தை பார்த்தா இல்லைன்னு சொல்ல முடியலடா, புரிஞ்சுக்கோ. சரியான பேராசை பிடிச்சவன். ஹலோ, மரியாதையா பேச. என்ன? எனக்கு குடும்பம் இருக்கு. எல்லா வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் தூங்கணும். ஆனா இங்க வேலையே முடியாது போல இருக்கு. ஏன்டா நீ வேலைக்காரனா இல்ல நான் வேலைக்காரனா? நான் உண்மையதானே பேசுறேன். மரியாதையில பேசுற. சும்மா கை போங்கிட்டு வராத. டேய் வா. அங்கிள் சாப்பாடு? அங்கிள் வேற கடையில வாங்கி தரேன் வா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யார் மேல கை வைக்கிற? ஏன் மேல கை வைக்கிற? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அங்கிள் எனக்கு பசிக்குது. நான் வாங்கி தரேன். அங்கிள் எனக்கு பசிக்குது. நான் வாங்கி தரேன். அங்கிள் எனக்கு பயங்கரமா பசிக்குது. அங்கிள் எனக்கு பசிக்குது. கொஞ்சம் இருடா. அங்கிள் பசிக்குது. சரி சரி நம்ம போலாம். அங்கிள் எனக்கு பசிக்குது. பாய் फोन चार्जर है। என்ன ஃபோனு? ये वाला என்கிட்ட இருக்கு. எங்க போகணும்? कैफेटेरिया। சரி வண்டியில் ஏறுங்க. हाँ